ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரசமலாய் கேக்கோட ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரசமலாய் எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறதில்ல. ரசமலாய் கேக்கில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணால் ரசமலாய் கேக் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கேக் போர்டில் நம்ம கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணுவோம், கேக் சரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்டரில் மட்டும் வைக்காமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பாவோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சா இன்னும் கொஞ்சம் அது ஹெவினஸாக இருக்கும். தென் இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு அந்த ஸ்பாஞ்ச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏலக்காய் பொடியை நம்ம சளிச்சு சேர்த்துனோம்னா ரசமலாய் ஃப்ளேவர் கேக்குக்கு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். தென் ரசமலாய் சோக் பண்ண மில்கை நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் கொடுத்துக்கிறோம். மில்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாஸ்தி போட்டால் சைட்லலாம் மில்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கரெக்டாக கொஞ்சமாக அதுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. நட்ஸ் நிறையா இதுலேயே நான் துருவியும் பவுட்ரு பண்ணியும்